ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO of Fleetex. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு ஈவினிங் 8:30க்கு ஆக்சுவலாக UAE டைமில் 8:30க்கு கனடாவுடைய ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டாவுடைய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் கனடா சார்ந்த இருக்கக்கூடிய பேருங்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டாவுக்கு நம்ம செப்பரேட்டாக நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா கண்ட்ரியுமே ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனடா தான் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் பண்றதுக்கான ஒரு ஃபோர்காஸ்ட் ஒரு டிசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்ப இதோட இம்பாக்ட் மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, ஸோ கனடா சார்ந்து இருக்கக்கூடிய கரன்சிஸ்ல மார்க்கெட்டோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், ஸோ அது டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல இந்த வீடியோ நீங்க பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியரா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய ஃப்ரீ சிக்னல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸோ டெலிகிராம் சேனலுக்கான டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா நீங்க போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் மந்தோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 40% வரைக்கும் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி, ஸோ ஈச் அண்ட் எவரி கால்ஸ் வந்து பார்த்தா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னா நியர்பை ஒரு 40% நீங்கள் வந்து பார்த்தா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கால்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது போல இந்த வீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹை இம்பாக்ட் டேட்டாஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறனால ஸோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அதே போல ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு நல்ல ஃபோரெக்ஸ் புரோக்கர்ல ட்ரேட் பண்றதுக்கான அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமா போய் உங்களோட அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபண்டமெண்டல்ல இன்னைக்கு ஹை இம்பாக்ட் கிரியேட் பண்ற டேட்டா எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ அதே போல எந்த டைமுக்கு வர போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ சாரி ஒரு கரெக்ஷன் ஆக்சுவலா. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு UAE டைம்ல 8:45 8:30 அப்படிங்கிற மாதிரி நான் டைம் சொல்லியிருந்தேன், தப்பா சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா UAE டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஈவினிங்க 5:45க்கு தான் அந்த டேட்டா வரப்போகுது. ஸோ 5:45க்கு இங்க நீங்க பார்க்கலாம் ஓவர் நைட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குல்ல. ஸோ இப்போ இதோடைய ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5% இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.75% ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஃபோர்காஸ்ட் பண்ணது போல 4.75 வந்தாலும் சரி, இல்லை 4.5 வந்து 0.5% ரேட் கட் பண்ணாலும் சரி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் டாலருக்கு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ நான் முன்னாடி சொன்னது போல ஃபர்ஸ்ட் ரேட் கட் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கனடா தான். ஈவன் யூஎஸ் கண்ட்ரி கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க ரேட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் இயர்ல தான் வந்து பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் கனடா வந்து பாத்தீங்கன்னா இப்போவே வந்து ரேட் கட் பண்றதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இதோட இம்பாக்ட் இப்போ நீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ரேட் கட் பண்ணும் பொழுதே ஒரு பெரிய இம்பாக்ட் மார்க்கெட்ல கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் கழிச்சு அவங்களுடைய கவர்னருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, பிஓசியோடைய கவர்னர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் அப்கமிங் உடைய ஃபோர்காஸ்ட் சொல்லுவார். ஸோ இப்போ மேபி வந்து நெக்ஸ்ட் குவார்டர்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவர் நைட் ரேட் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய டைம்ல வந்து திரும்ப ரேட் கட் பண்ண போறாங்களா, இல்லை இந்த இயர்ல அவங்க ஓவராலா எத்தனை முறை ரேட் கட் பண்றதுக்கான ஃபோர்காஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி கனடா டாலருடைய ஸ்ட்ரென்த்தோ வீக்னஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் வீக்கா இருக்குங்கிறது டிசைட் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட்ல இப்போ ஃபண்டமெண்டலா எந்த டேட்டா மார்க்கெட்ல ரொம்ப ஹெவியா இம்பாக்ட் கிரியேட் பண்றதை நான் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் ப்ரீவியூலையும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனடா கண்ட்ரிக்கு ஒரு டேட்டா ஹை இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா வரும் பொழுது அது எந்தெந்த கரன்சியோ இல்லை கமாடிட்டியோ ரியாக்ட் பண்ணணுமோ அதுக்கான ப்ரீவியூ மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ கரண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது USD CAD கரண்ட்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெக்னிக்கல் ஒரு பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. அதே போல நீங்க லாங் டைம்ல மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு மேலேயே, ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்
அப் ட்ரெண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் அப்ளை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மேல போய் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணா கீழே வருது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை டச் பண்ணா மேல ரெசன்ஸுக்கு போகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா போக 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 மார்க்கெட்டோடைய ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ மார்க்கெட்ல ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் சுருங்கிக்கிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பா போய் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டியோ இல்லை ரெசன்ஸையோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகாத வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. அப்ப இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷன்ல டேட்டா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கனடியன் டாலருக்கு ஒரு வீக்னஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அப்ப பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அதோடைய டார்கெட் எதை நோக்கி போகும் அப்படின்னா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 பிப்ஸ் உங்களுக்கு வந்து மேல வருது. சரிங்களா? ஸோ அப்ப இங்க இருந்து மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நியர்பை உங்களுக்கு ஒரு 170 180 பிப்ஸ் இருக்கு. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது போல மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் டாலருக்கு ஒரு பெரிய வீக்னஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஃபோர்காஸ்டட் தான். சரிங்களா? அப்போ நான் முன்னாடி சொன்னது போல 5% இருந்து 4.7% வந்து ரெடியூஸ் பண்ண போறது ஆல்ரெடி ஃபோர்காஸ்டட். ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் 4.75 மாத்திடுவாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ 4.75க்கு பதிலா மார்க்கெட்ல வந்து 0.5 வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரேட் கட் பண்ணி 4.5% ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா கனடியன் டாலருக்கு வந்து வீக்னஸா இருக்கும். சரிங்களா? இல்ல மார்க்கெட்ல 4.75 தான் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா ஸோ நெகட்டிவான ஒரு இம்பாக்டா இருந்தாலும் பட் ஆல்ரெடி எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்ப மார்க்கெட் ஒரு ஹியூஜா வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. அப்ப நெக்ஸ்ட் நான் சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா பிஓசியோடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க அடுத்து என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 1 இயருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2024 எண்டுக்குள்ளார எத்தனை முறை ரேட் கட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னாக்க பிரைஸ் வந்து என்ன பர்சன்டேஜ்ல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்காஸ்ட சொல்லுவாங்க. டாட் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேரு. சரிங்களா? ஸோ எந்தெந்த டைம்ல எவ்வளவு நாங்க வந்து குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாட் பிளாட் ஒரு கிராஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஸோ நிறைய ரேட் கட் இருக்குது அப்படின்னா ஒரு ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா கனடியன் டாலருக்கு நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? இல்ல இன்கேஸ் இப்போ 4.75 ரேட் கட் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க சுச்சுவேஷன்ல 4.75க்கு ரேட் கட் பண்ணாம 5லயே வந்து நியூட்ரலா வந்து மெயின்டைன் பண்றாங்க, ரேட்டே கட் பண்ணல அப்படின்னா கனடியன் டாலருக்கு அது வந்து பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ பாசிட்டிவா ரேட் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னா யூஎஸ்டி கேட் வந்து பாத்தீங்கன்னா செல் ஆகும்போது நான் சொன்னது போல கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு ஸோ திரும்ப என்ன பண்ணும் உங்களுக்கு ஹெவியா கீழே ஃபாலோ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் யூஎஸ்டியில வந்து ரேட்டை கட் பண்றாங்க அப்படின்னா ஸோ எதிர்பார்த்ததை விட அதிகமா கட் பண்றாங்கன்னா ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணி ஸோ கீழே வந்துட்டு திரும்ப அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி அதுக்கு மேல போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ எதிர்பார்த்ததோட ஹையா கிரியேட் பண்ண கட் பண்ணாலும் சரி அல்லது உங்களோட ஃபோர்காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ரேட் வந்து ரொம்ப லோ ரேட்ல கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்குது, ஒரு ஷார்ட் பீரியட்ல லோ ரேட்ல கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் ஒரு ஹெவியா வீக்னஸ் ஆகும். இல்ல மார்க்கெட்ல அவங்க எதிர்பார்த்ததை விட அன்எக்ஸ்பெக்டடா ரேட்டே கட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா யூஎஸ்டி கேட் வந்து பாத்தீங்கன்னா செல் ஆகி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கீழே போறதான சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரேஞ்ச் சுருங்கி வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளோடைய ஒரு அந்த குறுகுன ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இப்போ சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பா இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணும். ஸோ மோஸ்ட் சான்ஸ் அது ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஆயில். ஸோ எல்லாரும் யோசிக்கலாம் கனடியன் டாலருக்கும் ஆயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா கனடியன் டாலரும் ஆயிலும் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். ஸோ பாசிட்டிவ் கரோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாம. பாசிட்டிவ் கரோலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கனடியன் டாலரும் உங்களுக்கு இதுவும் குரூட் ஆயிலும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2023ல இருந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஹை போயிட்டு வந்ததுல இருந்து ஸோ இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அதே போல நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா
இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குரூட் ஆயில் வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போணுச்சு, ரெசன்ஸை டெஸ்ட் பண்ணிச்சு, கீழே சப்போர்ட் ரெசன்ஸ், திரும்ப நியர்பை இப்போ சப்போர்ட்ல இருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக போகுதா இல்ல சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு கீழே வர போகுதா? ஸோ கீழே வரப்போகுது. சப்போர்ட் இன்கேஸ் இப்போ நான் முன்னாடி சொன்னது போல ரெண்டும் வந்து பார்த்தா பாசிட்டிவ் கரோலேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ பாசிட்டிவ் கரோலேஷன்ல இருக்குது. அப்ப யூஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா கனடியன் டாலருக்கு ஒரு டேட்டா வந்து கனடாவுக்கு வந்து வீக்னஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னா இங்க குரூட் ஆயிலும் வந்து பார்த்தா வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப வீக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட் ரேஞ்ச் வந்து இப்பதான் பிரேக் பண்ணிடும். சரிங்களா? ஸோ பிரேக் பண்ணிட்டு திரும்ப ரெசன்ஸ் கீழே வருதுன்னா அப்ப இனிஷியலா நெக்ஸ்ட் சப்போர்ட் ரேஞ்ச் எங்க இருக்கு? ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நம்ம சொல்லலாம். ஸோ $63 வரைக்கும் மேபி அது கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப உங்களுக்கு கனடியன் டாலர் ஹெவியா வீக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா குரூட் ஆயிலும் வந்து இப்பதான் வீக் ஆகும். ஸோ குரூட் ஆயில் வீக் ஆகும் பொழுது கீழே வரும். கீழே வரும்போது இனிஷியலா இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ஒரு 66 அப்படிங்கக்கூடிய ஒரு 68 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸும், ஸோ அதுவும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 63 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோனை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். சரிங்களா? இல்ல கனடா டாலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்கு. மேபி கீழே ஃபால் ஆனா இன்னொரு $1 கீழே வரலாம். வந்துட்டு மார்க்கெட் மேல போக ஆரம்பிக்குது அப்படின்னா திரும்ப நியர்பை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 83 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோனை நோக்கி மார்க்கெட் வந்து தான் டிராவல் ஆகும். சரிங்களா? ஸோ இப்ப கீழே இங்க சப்போர்ட் எடுத்ததுல நியர்பை ஒரு $10 வரைக்கும் மார்க்கெட் வந்து திரும்ப மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நம்ம அப் ட்ரெண்ட் எப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்மா மார்க்கெட் இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் தான் அப்படின்னீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டவுன் ட்ரெண்டோடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட் மேல போகக்கூடிய மார்க்கெட் இங்க போனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே கரெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் திரும்ப அது பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஸோ நியர்பை ஒரு 78 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 83 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோனை நோக்கி மார்க்கெட்ல வந்து டிராவல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க கேட் ஜேபிஒய். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். ஜேபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு இதுல இல்ல. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலா நேத்து முந்தா நாள் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சடன் ஃபால் இருந்தது, ஒரு ஹெவி ஃபால். மார்க்கெட் உடனே கீழே வந்துரும்ட்டு. பட் வந்த மார்க்கெட் என்ன நடக்குது? அப்படியே திரும்ப ரிவர்சல் ஆகி மேல போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால ஜேபிஒய் ஒரு கிளியரான வீக்னஸ் ஜென்ரேட் ஆகிற வீக்னஸ் தெரியறதுக்கு முன்பாக நீங்க செல் பண்ணிடாதீங்க. சரிங்களா? மேபி அதனால இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இங்க போயிட்டு இருந்த மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன்ல மேல இருந்து கீழே வந்த மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப மேல போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் தொட்டுட்டு கரெக்டா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. இப்ப நான் முன்னாடி சொன்னது போல மேபி கனடா டாலருக்கு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இங்க வந்து செல் பண்ணலாம். ஆக்சுவலா கனடியன் டாலர் ஆக்சுவலா செல் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஹை. ஓகேங்களா? ஸோ அப்ப கீழே வருது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து மேபி எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து வந்து ஒரு $200 வந்து பாத்தீங்கன்னா 200 பிப் வந்து பாத்தீங்கன்னா கீழே நீங்க டேக் ப்ராஃபிட் எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப கனடா ஜேபிஐ பேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ட்ராக வேண்டாம். கனடாவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குதுங்கிற பட்சத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் இருக்கு மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னா செல் பண்ணணும்னா 111 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது யூரோ கேட். யூரோ கேட் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? யூரோ பொறுத்தவரையிலும் யூரோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் இந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா பேர்ஸ் எல்லாமே இப்போ மார்க்கெட்ல கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் தான். இன்னொன்னு தெளிவா உங்களுக்கு நாளை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது புரிஞ்சுக்கிங்க. யூரோவுக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அதுவும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் பண்ற மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க யூரோ கேட ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா மேபி இன்னைக்கு உங்களுக்கு வந்து கனடாவுக்கு வீக்கா இருந்து யூரோ கேட் பை ஆனாலும் நாளைக்கு திரும்ப யூரோ கேட் உங்களுக்கு செல் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. அப்ப யூரோ கேட்ல நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடரா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எக்ஸாம்பிளுக்கு
கேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா யூரோ கேடை பை பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, நாளைக்கும் யூரோ கேட் வந்து பை தான் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு பைல ஹோல்டு பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா யூரோவுக்கு நாளைக்கு வரக்கூடிய டேட்டா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் பண்ணக்கூடிய ஒரு வியூல தான் ஃபோர்காஸ்ட்ல தான் இருக்கு. ரேட் கட் பண்றாங்கிற பட்சத்துல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா யூரோ கேட் நாளைக்கு போன வேகத்துல அதே லெவல் திரும்ப வந்துடும். சரிங்களா? ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் கீழ இருந்து நேர்வே ஒரு 2023 இருந்து ஒரு அப்ட்ரெண்ட்ல மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு வீக்லியில ஒரு லாங் டேர்ம்ல மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னாக்க ஸோ டெய்லி வைஸ்ல பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு அப்படியே ரேஞ்ச் சுருங்கி 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 ஒரு கிளாரிட்டி. ஸோ மார்க்கெட்ல எப்ப வைடான ரேஞ்ச் மார்க்கெட் ட்ரேட் ஆகும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் குறையும் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். மார்க்கெட்ல ஒரு கிளாரிட்டி இல்ல, அப் ட்ரெண்ட் போக போதா டவுன் ட்ரெண்ட் போக போகுதாங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா ஒரு 4 நாளைக்கு பை ஆகும், 4 நாளைக்கு செல் ஆகும். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி 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 ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி குறைஞ்சிட்டே வரக்கூடிய மார்க்கெட் ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப நான் சொன்னது போல ஒரு ஹெவியான ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இம்பாக்ட் வந்து ஒரு டேட்டா வரும் பொழுது மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் வந்து அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி பையோ செல்லோ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுவும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நான் சொன்னது போல கனடா டாலருக்கு இன்னைக்கு வீக்னஸான ஒரு டேட்டா வரும் பொழுது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்பதான் பிரேக் பண்ணிட்டு மேல போறதான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மேல போனது அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஸோ இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்குமே நம்ம வந்து பார்த்தா எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 200 பிப்பு இன்னைக்கு மேலே போனாலும் மேபி நாளைக்கு போன 200 பிப்பு அப்படியே திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்படி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம நினைச்சது போல மார்க்கெட் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னா திரும்ப எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நியர்பை ஒரு 200 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அகைன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். ஸோ யூரோ கேடை பொறுத்தவரை ஒரு கிளியரான ஒரு வியூ இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200ல இருந்து 300 பிப்ஸ் மார்க்கெட் மேல போகுது அப்படி 100ல இருந்து ஒரு 200 பிப்ஸ் மேல போகுது அப்படின்னாலும் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிப்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் வந்துட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? இன்கேஸ் நம்ம சொன்னது போல கனடா டாலர் வந்து உங்களுக்கு வீக் ஆகல ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே போகலாம். அல்லது இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போறதுங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகக்கூடிய இன்னொரு கனடா பேர் என்ன அப்படின்னா ஜிபிபி கேட். ஸோ ஜிபிபி கேட் எப்படி ட்ரேட் ஆகுதுனாலும் சரி அதே மாதிரி தான் ஒரு ட்ரையாங்கல் வந்து பார்த்தா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு சுருங்கி நியர்பை வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிட்டத்தட்ட இங்கே நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் டிரா பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருந்த ரெசன்ஸ் இருந்திருக்கு, ரெசன்ஸ் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்த ஒரு ஜோனை மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜிபிபி கேடை பொறுத்தவரையிலும் ரெசிஸ்டன்ஸ் கிளியரா மார்க்கெட்ல பிரேக் பண்ணிட்டு திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ப நான் சொன்னது போல கனடா டாலருக்கு வீக்னஸ் டேஸ்டா வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவா ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா ஜிபிபி கேட் லாங் டேர்ம்ல பை ட்ரெண்ட்ல ஹெவியா கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப கண்டினியூ ஆகுது அப்படின்னா எங்க அதோடைய ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நியர்பை நம்ம இந்த ஜோன் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜோன் வரும் பொழுது அதே மாதிரி பாருங்க பல முறை உங்களுக்கு இந்த ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சரிங்களா? பல முறை உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரும்போதும் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும். அப்ப இங்க இருந்து மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா இது வரைக்கும் மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்க இருந்து இன்னொரு 400 பிப்பு உங்களுக்கு வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வியூ கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்னது போல கனடியன் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா, இல்லை எதிர்பார்த்ததை விட அதிகமா ரேட் கட் பண்ண போறாங்களா, இல்லை இது வந்து எதிர்பார்த்தது போல ரேட் கட் பண்ணாம நியூட்ரலா ஸ்டேபிளா இருக்க போறாங்களா? அப்ப இந்த 3 சினாரியோவுக்குமே மார்க்கெட்ல நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அப்ப ரேட்டே கட் பண்ணல மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஸோ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்தோடைய டெக்னிக்கல் லெவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இல்ல
எதிர்பார்த்த போல 0.25 தான் ரேட் கட் பண்ண போறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்க வந்து பார்க்கணும். அதுல டாட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரோடைய வந்து டாட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கனடா டாலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் அது வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்ணுதா அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்தனை கிரியேட் பண்ணுதா அப்படிங்கிறது அதுல தெளிவா தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இல்ல 0.25 வந்து ரேட் கட் பண்ணுவாங்கிற ஃபோர்காஸ்டுக்கு பதிலா அன்எக்ஸ்பெக்டடா 0.5 ஒருவேளை இன்கேஸ் கட் பண்றாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா 0.3 கட் பண்றாங்க 0.35 கட் பண்றாங்க அப்படின்னா அது ஹெவியான ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா கனடியன் டாலர் மேல கிரியேட் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த 3 சினாரியோவுக்கும் மார்க்கெட்ல தெளிவான வந்து பாத்தீங்கன்னா வியூ நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி, நான் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.